ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நமது ஆர்கே அஸ்ட்ராலஜர் யூடியூப் சார்பாக குரு பயிற்சி பலன்களை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் விட்டுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்து பயனடைங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசியை 7 இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்கின்றார். கடந்த காலத்தில் 7 இருந்து சனி பகவான் பார்த்த பார்வைக்கு பலன் வேறு. இனி வரக்கூடிய காலங்கள் அவருடைய பார்வைக்கு பலன் வேறு. காரணம் 4 கூடிய குரு பகவான் இந்த மாதத்திலிருந்து 11 உச்சமடைந்து அவருடைய சுப பார்வையாக சனி பகவானை பார்ப்பதினால், அவர் சுபம் பெற்று உங்களுடைய பார்வையை பார்ப்பதனால் இவ்வளவு நாள் 6 கூடிய போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, சங்கடங்கள், உடல் நலிவு, குடும்ப பிரச்சனைகள், வீட்டில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டானது. அவர் சுப பார்வையை அவர் அடைவதால் அவர் 5ஆம் வீட்டு பலனான அதிர்ஷ்டம், திருமண பாக்கியம், குழந்தை பேறு, தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம் என்று சகல விதமான சௌபாகியங்களும் தருவார் என்பதை கன்னி ராசிக்காரர்களும் கன்னி லக்னக்காரர்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் 10 வலிமையாகவும் உடன் ஆரம்பத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் தர்ம கர்மாதியோகம் அற்புதமாக இருக்கிறது. அதனால் 1ஆம் வீட்டு பலன்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பெயர், புகழ், கௌரவம் என்று எதிர்பாராத அதிர்ஷ்டம், உங்கள் முயற்சிக்கு பூரணமான வெற்றி என்று சகல விதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக நடைபெறும். மாத பிற்பகுதியில் அவர் 11க்கு வருவார். 22ஆம் தேதிக்கு பிறகு அங்கே உச்ச குருவுடன் சேர்ந்திருப்பதினாலும் அங்கு உடன் சுக்கிரனும் இருப்பதினாலும் மாதம் முழுமையாக மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் நிச்சயமாக தழுவிக்கொள்ளும். உங்கள் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் இதுவே உங்களுக்கு பொற்காலமாக அமையும் என்பது நினைவில் கொள்க. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான். அவரும் 10 புதனுடன் இருக்கிறார். 2ஆம் வீட்டை 8 இருந்து பார்க்கக்கூடிய செவ்வாயால் உங்களுடைய வாக்கால் பலவிதமான விபரீதங்கள் ஏற்படும். காரணம், அவர் 8 கூடியவர் 8 இருந்து நேரடியாக பார்க்கின்றார். அங்கு எந்த மற்ற கிரகங்களும் இல்லை. அவர் உஷ்ண கிரகம். உங்கள் சொல்லால் தான் உங்களுக்கு வம்பே தவிர சொல்லின் மூலமாக நீங்கள் அமைதியாக இருந்து விட்டால், மென்மையான அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நிச்சயமாக 2ஆம் வீட்டின் மூலமாக எந்த சங்கடம் வராது. அதாவது குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், தனப்பிராப்திற்கு குறை வராது. அதே வேளையில் 2ஆம் வீட்டு அதிபதி தர்மகர்மா யோகத்துடன் 10 இருப்பதினாலும் பிறகு அவர் 6ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்ச குருவுடன் சேர்ந்து மாத பிற்பகுதியில் ராசிநாதனே புதனும் சேர்ந்து இருப்பதினால், ஆக 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மிக சாதகமாக இருப்பதினால் எண்ணற்ற பொருளாதார உயர்வு, ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்வு, பொருளாதார உயர்வு, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, கடன் இருந்தால் அந்த கடனை முற்றிலுமாக அடைத்து விடுவது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும். உங்கள் சொல்லுக்கே ஒரு மரியாதை வரைவிடும். பட்டம் பதவிகள் கடந்த தேர்தலில் நீங்கள் வென்றிருக்கலாம். அதன் மூலமாக இந்த காலத்தில் இருந்து உங்கள் சொல்லுக்கே ஒரு செல்வாக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் என்பது மிகப்பெரிய அளவிலே அந்த செல்வாக்கு உங்களுக்கு பயன்படும் என்பது நீங்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய செவ்வாய் அவர் 8 இருந்து 8ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். உச்சம் அடைந்த குரு பகவான் பார்வை செய்வதனால் 3ஆம் வீட்டிற்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாயும் குருவும் சம்பந்தப்படுவதனால் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உருவாகும். அவருடைய ஆதரவு உண்டாகும். தைரியத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். மாத பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9 இருந்து நேரடியாக பார்ப்பதனால் இளைய சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும். அதற்கு குரு பார்வை முக்கியமான காரணமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய தைரியமும் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பும் பயணங்களும் ஏற்படும். இரண்டும் மிகப்பெரிய திருப்புமுனையை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் குரு பகவான். கடந்த காலத்தில் அவர் 10 இருந்து நேரடியாக பார்த்தாலும் அவர் பகை வீட்டிலிருந்து பார்த்தார். பலருக்கு நன்மையும் ஒரு சிலருக்கு சங்கடங்களும் வந்தது. ஆனால் இப்போது தான் வீட்டிற்கு 8 மறைந்தாலும் அவர் உச்ச பலத்துடன் இருப்பதினால், மாத பிற்பகுதியில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் உண்டாகும். குறிப்பாக இளைஞர்களாக இருக்கின்ற இளம் பெண்களாக இருக்கின்ற படிக்கிற மாணவ மாணவிகள் கல்வியில் மிகப்பெரிய திருப்பமும் மேன்மையும் உண்டாகும். தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும். தாயின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும். அதன் மூலமாக கடன்கள் ஏற்படும். அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் 4ஆம் வீட்டின் மூலமாக பூர்ணமாக நிறைவேறும். கடன் வருவதற்கு காரணம் 6 கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதே காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் சனி பகவான் அவர் 7 இருக்கிறார். 5ஆம் வீட்டை ஆரம்பத்திலே குருவும் பிறகு புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 5ஆம் வீட்டு அதிபதியை சனியும் பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இந்த மாதம் 5ஆம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் உண்டாகும். திருமணமாகி இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கட்டாயம் உண்டாகும். குழந்தை ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அந்த குழந்தை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய சாதனை படைத்து உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில்
வேலை இல்லாமல் இருந்தால் அந்த நபர்களுக்கு வேலை, தனப்பிராப்தி, திருமண வயதில் இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம் என்ற எண்ணற்ற நன்மைகள் கட்டாயம் நடைபெறும். தெய்வ அனுகிரகத்தினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் பூரணமாக நிறைவேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் சரியான முறையில் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக தம்பதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாக இது அமையும். உங்களுக்கு 6 சனி பகவான் 6 ராகி இருக்கின்றார். 6 7 குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு, சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வென்றுவிடலாம். எதிரிகள் உதிரிகளாக ஆகிவிடுவார்கள். நேரடியாக உங்களிடத்தில் மோதாமல் அவர்களே பலம் இழந்து உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அதற்கு 2 காரணம். ஒன்று, பாவகிரகமான ராகு 6 பாவகிரகமான சனிக்கு குருவினுடைய பார்வை. அதனால் 6ஆம் வீட்டை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய ராசிக்கு 7 குரு பகவான் அவர் தான் வீட்டில் இருந்து 5 உச்சமடைந்து அதை பார்ப்பது சனி, அங்கு 7 இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதினால் திருமணமாகாது கடந்த காலத்தில் பொதுவாக 7 சனி இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பது அனைவருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட காலதாமதமாக இருந்தாலும் இந்த குரு பகவான் உச்சமடைந்து அங்கு 7ஆம் வீட்டை 7 இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பதினால் இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்ததுக்கு ஒரு அர்த்தமும் ஒரு அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உங்களை தழுவிக்கொள்ளும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கூடி வரும். மாத பிற்பகுதியில் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியுடன் சுக்கிரனும் புதனும் சேருவதனால் திருமணமாக இருக்கின்ற தம்பதிகளுக்கு அதிர்ஷ்டமும் பொருளாதார மேன்மையும், ஒரு சிலருக்கு பயணங்களும், ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 செவ்வாய் அவர் 8 ஆட்சி பெற்றிருப்பதினால் உடல் நலத்திலும் பயணங்களிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தந்தையாலும் தந்தையவர்களாலும் சங்கடம், தந்தையினிடத்தில் விரோதமும் வரலாம். 9ஆம் வீட்டிற்கு அவர் 12 இருப்பதினாலும் 15ஆம் தேதி வரை சூரியன் 9 இருந்து அவருடைய பார்வை சூரியனுக்கு கிடைப்பதினாலும் மாத கடைசியில் 8 இருக்கக்கூடிய செவ்வாய் 9 வந்து அப்போதும் சனியினுடைய பார்வை கிடைப்பதினால் தந்தையினிடத்தில் விரோதங்களோ சிக்கல்கள் வரும் என்பதை நினைவில் கொண்டு விட்டு கொடுத்து செல்லவும். வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கையும், இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மை. ராசிக்கு 9 சுக்கிரன் அவர் 10 பிறகு 11 இருக்கின்றார். 9ஆம் வீட்டு அதிபதி தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதனால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் லட்சுமி கடாட்சத்தின் மூலமாகவும் மிக பெரிய அளவிலே பொருளாதார மேன்மை, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, வேலை கிடைப்பது, தந்தையாலும் தந்தையவர்களாலும் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய யோகம். ஆரம்பத்திலே சூரியனுக்கு சனி பார்வை கிடைப்பதனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தந்தையிடத்தில் வரலாம். அமைதியும் அன்பான வார்த்தையும் தந்தையிடத்தில் நீங்கள் பேசினால் பிரச்சனை இல்லை என்றால் தகராறு. ஆனால் 9ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் பொருளாதார மிகப்பெரிய உயர்வும் யோகங்களும் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாத பிற்பகுதியில் இந்த 9ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான லாபங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும். பலருக்கு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பாக்கியங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்கும். ராசிக்கு 10 புதனாகின்றார். அவர் மாத பிற்பகுதி 22ஆம் தேதி 10 ஆட்சி பெற்றும் ஆரம்பத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடனும் மாத பிற்பகுதியில் அவர் 11 உச்ச சுக்கிரனுடனும் உச்ச குருவுடனும் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதால் இந்த காலம் வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி, தொழிலதிபர்களுக்கும் சரி மிகப்பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் வரும். நிச்சயமாக தொழிலதிபர்கள் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் கடந்த காலத்தில் நடந்த தேர்தலில் பெரிய அளவில் வெற்றியும் அவர்களுக்கு அமைச்சர், எம்எல்ஏ போன்ற வாய்ப்புகளும் வந்திருக்கலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு மற்ற துறைகளில் ஈடுபட்டிருக்கின்றவர்களுக்கு அந்த துறையின் மூலமாக நீங்கள் கேட்காமலே உங்களை தேடி பட்டமும் பதவியும் வரக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் மிகப்பெரிய விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும், பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் தேடி வரும். வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் மனதிற்கும் நீங்கள் நினைத்த அளவுக்கே நல்ல அற்புதமான வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியான முறையில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். தனலாபமும் யோகமும் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் 10ஆம் வீட்டின் மூலமாக அற்புதமாக இருக்கிறது. ராசிக்கு 11 சந்திரன் 4 கிரகம் அங்கே உச்சகுரு இருப்பதினால் மூத்த சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய லாபமும் ஒற்றுமையும் அன்பும் தேர்படும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும், கணவன் மனைக்குள் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஒற்றுமையும், பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் கட்டாயம் நடைபெறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 12 சூரியன் அவர் ஆரம்பத்தில் 9 பிறகு 10 இருக்கின்றார். 9 இருக்கும்போது மட்டும் தந்தை வகையில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். அவர் 10க்கு மாறிவிட்ட பிறகு திக்பலம் அடைவார். அப்பொழுது தந்தையின் மூலமாக எந்த சங்கடங்கள் இருக்காது. ஆகக்கூடிய செலவுலாம் ஆன்மீக சம்பந்தமான செலவுகள் ஆகுமே தவிர வீண் வெறிய செலவுகள் ஆகாது. கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமும் லாபமும் வெற்றியும் தரக்கூடிய மாதமாக அமையும். சரியான முறையில் எல்லா வயது உடையவர்களுக்கும் இது அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும். வணக்கம். ஜூன் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. மகான்களுடைய ஜீவசமாதிக்கு செல்வதோ அல்லது முடியாதவர்கள் அவர்களுடைய படத்தை வீட்டில் வைத்து நெய் தீபம் ஏற்றி
வணங்குவது சிறப்பு. எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. லட்சுமி நரசிம்மரை வணங்குவது கைமேல் பலன்களை தரும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது எல்லா வகையான வெற்றியும் கட்டாயம் தரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.